கால் இருக்கிறத பார்த்தா ஏதாவது சந்தேகப்படுவாங்களோ? தாத்தா வாணி அனுப்பி வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அவ எப்ப வருவான்னு தெரியலையே. மேடம் வேற இன்னும் கிளம்பாம இருக்காங்க. அவங்க இருக்கும்போது வந்தா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை ஆகுமே. மாமா, யார தேடிட்டு இருக்கீங்க? அது என் ஃப்ரெண்டு வரேன்னாரு, இன்னும் காணோம். அதான் பாக்குறேன். மேடம் உங்களை கூப்பிடுறாங்க. வாங்க. மேடம், 10 மணிக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ் இன்டர்வியூ இருக்கு மேடம். ஓகே. எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு? மேடம், 10 போஸ்டிங்க்கு 70 அப்ளிகேஷன் வந்திருக்கு மேடம். மேடம் கூப்பிட்டீங்களா? ஆமா விஜய், உங்க அப்பாவை பாத்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தனே, விசாரிச்சியா? சிட்டில இருக்கிற டாப் நர்சிங் இன்ஸ்டிடியூட்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் மேடம். பெஸ்ட் நர்ஸா ரெஃபர் பண்றதா சொல்லிருக்காங்க மேடம். ஒரு நாள் டைம் கேட்டிருக்காங்க மேடம். நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன், நீ வரலையா? வேற ஒரு மீட்டிங் இருக்கு மேடம். நான் லஞ்சுக்கு மேல வரேன். சரி. மேக்னா மேடம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவரை நீ பாத்துக்கோ. மார்னிங் கொடுக்க வேண்டிய டேப்லெட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டேன். லஞ்ச் மேடம், அங்கிளோட மெடிக்கல் ஹிஸ்டரியை நேத்து நைட்டே நான் ஃபுல்லா படிச்சுட்டேன் மேடம். எப்போ எந்த டேப்லெட் கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். தேங்க்யூ. நீ கவலைப்படாம கிளம்பு வேதா. மேகனா எல்லாத்தையும் பாத்துப்பா. ஓகே, நான் போயிட்டு வரேன். பாய் மேம். வணக்கம். நீ உள்ள வரும்போது கார் வெளியில போச்சு. அம்மா உன்னை பார்த்தாங்களா? கவனிக்கலையே. பார்த்திருக்க மாட்டாங்க. பார்த்திருந்தா கண்டிப்பா காரை நிறுத்தி யாருன்னு கேட்டிருப்பாங்க. சரி, உள்ள வா. ஏன் நின்னுட்ட? வா.
உள்ள வா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மேடம் விளக்கேத்த சொன்னாங்க. இந்த தீக்குச்சி பத்தவே மாட்டேங்குது. ஆ, கொடுங்க. வா ம். வா வாணி. அப்பா நீ பாத்துட்டு இரு வாணி, நான் வந்துடுறேன். ம். என்னை மன்னிச்சிருங்க மாமா. உங்களோட இந்த நிலைமைக்கு என் அப்பா தானே காரணம். அவருக்கு பழைய கோபம், அதே சண்டை போட்டிருக்காரு. ஆனா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கும்னு அவர் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு மாமா. என் அம்மா சாவுக்கு நீங்க காரணம் இல்லைன்னு எனக்கு தெரியும் மாமா. உங்களால நேரத்துக்கு வர முடியல, ஆனா அவரால அத கூட புரிஞ்சுக்க முடியல. போக போக நான் புரிய வைப்பேன் மாமா. உங்களோட பழைய நண்பனா நான் அவரை பேச வைப்பேன். தாத்தா பண்ணதும் தப்புதான், ஆனா அதுக்கு காரணம் அவர் உங்க மேல வச்சிருந்த பாசம் மாமா. நீங்க அவரை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஆனா அந்த பாசமே உங்களை இத்தனை வருஷமா பிரிய வச்சிருச்சு. தாத்தாவை எப்படியாவது உங்க குடும்பத்தோட சேர்த்து வைப்பேன் நான் அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன் மாமா. அதுக்காகத உங்களை பார்க்க நான் பல தடவை முயற்சி பண்ண, எதுவுமே நடக்கல. உங்களை இந்த நிலைமையில தான் பார்க்கணும்னு எழுதிருந்திருக்கு. உங்களுக்கு எதுவும் ஆகாது மாமா. நீங்க சீக்கிரமே எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க என் கூட பேசுவீங்க. நான் கும்பிடுற சாமி உங்களை கைவிடாது மாமா. நீங்க எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணணும்னு நினைச்சேலாம். பணம் கொடுத்தா அது தீந்துருண்டு. காலம் உங்க குடும்பத்தோட பிரிக்க முடியாத ஒரு உறவை கொடுத்துருச்சு மாமா. நான் உங்க வீட்டு மருமகள் ஆயிட்டேன் மாமா. நிர்பந்தத்துல இந்த கல்யாணம் நடந்திருந்தாலும் நான் உங்க மருமகளானது எனக்கு சந்தோஷம் தான் மாமா. 2 குடும்பத்தோட பகை இதுக்கப்புறமாவது ஒரு முடிவுக்கு வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் நீங்க நல்லா இருந்தா எங்க கல்யாணத்தை சந்தோஷமா கொண்டாடி இருப்பீங்க. ஆனா என் துரதிர்ஷ்டம் அதுக்கு வழி இல்லாம போச்சு. ஆனா நீங்க கண்டிப்பா கண் முழிக்கும் போது இந்த குடும்பத்தோட மருமகளா நான் வாழ்ந்துட்டு இருப்பேன் மாமா. எல்லாருமே என்னைய ஏத்திருப்பாங்க. மேடம்,
நம்ம தாம்பரம் ஸ்கூலோட அக்கவுண்ட்ஸ் ஃபைலை எடுக்க மறந்துட்டேன் மேடம். லஞ்சுக்கு மேல ஆடிட்டர் மீட்டிங் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? எப்படி மிஸ் பண்ணீங்க? சாரி மேடம், சாருக்கு உடம்பு முடியாம போனதுல நான் மறந்துட்டேன் மேடம். அது ஏன் கவலை. நான் தான் டிஸ்டர்ப்டா இருக்கணும். உங்களுக்கு என்ன? சாரி மேடம். ச்சே. டிரைவர் மேடம், காரை வீட்டுக்கு திருப்புங்க. ஓகே மேடம். மேடம், நானே இறங்கி போய் ஒண்ணு வேண்டாம். உங்களோட ஒரு சின்ன மிஸ்டேக்கால எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு பாருங்க. திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங். சாரி மேடம். உங்க அப்பா உங்களுக்காக நம்ம குலதெய்வம் கோவில்ல வேண்டிக்கிட்டு விபூதியும் கயிறும் கொடுத்து விட்டுருக்காங்க மாமா. நம்ம குலசாமியோட அருளால நீங்க சீக்கிரமே குணமாயிடுவீங்க. முத தடவையா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். இது நான் வாழ போற வீடு. எது எங்க இருக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. பார்த்துட்டு வந்துருவா மாமா. யார் நீ? ஏன் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? ஏமா, மேடம் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுமா. யார் நீ? உன்னை இதுக்கு முன்னாடி நான் இங்க பார்த்ததே இல்லையே. நான் பதில் சொல்லு. இவ தாத்தா வீட்ல இருந்த வாணியாச்சே. இவ எப்படி இங்க வந்தா? விஜய், ஐயோ மேடம், யார் இவ? இவளுக்கு இந்த வீட்ல என்ன வேலை? அது மேடம், அது வந்து இவளை நீதான் வர சொன்னியா? சொல்லு விஜய், நீதான் வர சொன்னியா? ஆமா மேடம், நான் தான் வர சொன்னேன். எதுக்காக வர சொன்ன? அப்பாவை பாத்துக்கிறதுக்கு நர்ஸ் வேணும்னு கேட்டிருந்தோம்ல மேடம். கால்ஃபர் பார்த்துட்டு வந்திருக்காங்க. நர்ஸா? இவளா? ஏதோ கிராமத்துல இருந்து வந்தவ மாதிரி இருக்கா. இவ நர்ஸா?
டிப்ளமா படிச்சிருக்காங்க மேடம். இவன் நர்ஸா? மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்கள தான் நான் அப்பாயிண்ட் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா? அதுவும் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் நர்ஸ் எல்லாம் அவருக்காக எப்படி அப்பாயிண்ட் பண்ண முடியும்? அங்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்திருப்பாங்க, இவளுக்கு என்ன தெரியும்? சும்மா கணக்கு காட்டணுமேனு பாஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. நான் அப்பாயின்மெண்ட் பண்ணல மேடம். சும்மா இன்டர்வியூக்கு தான் வந்திருக்காங்க. இவெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள நிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவ. ஏய், கெட் அவுட். இனி நான் உன்னை இந்த பக்கமே பார்க்க கூடாது. மாதவன், மேடம். போய் ஃபைல் எடுத்துட்டு வாங்க. எஸ் மேடம். எஸ்கியூஸ் மீ. வாணி, சாரி வாணி. தாத்தா உனக்கு இந்த வீட்ல ஏதாவது வேலை போட்டு கொடுக்க சொன்னாரு. அது செட் ஆகாதுன்னு முன்னாடியே தெரியும். தாத்தா கிட்ட சொல்ல முடியல. அம்மாக்கு இந்த மாதிரி கிராமத்து பொண்ணுங்களை பிடிக்காது வாணி. இந்த வீட்டில் ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் ப்ரொஃபஷனலா படிச்சிருக்கணும். அவங்க மட்டும் தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியும். என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. தப்படுறதுக்காத வாணி. படிச்சவங்க மட்டும்தான் அறிவாளி, அவங்க தான் வசதின்னு நினைக்கிற மனநிலை எல்லாம் தப்புங்க. அதை விட தப்பு ஒருத்தவங்களோட தோற்றத்தை வச்சு அவங்க இப்படி தாண்டி முடிவு பண்றது. இதெல்லாம் உங்க அம்மா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நேரம் வரும். நான் வரேன். மேடம், ஃபைலை எடுத்துக்கிட்டேன் மேடம். எப்படி விஜய் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் செலக்ட் பண்ற? படிக்காதவங்களை விட ஆபத்தானவங்க அறகுறையா படிச்சவங்க. இவளையெல்லாம் பார்த்தா அறகுறை மாதிரி தெரியுது. மெடிசனை மாத்தி கொடுத்து உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? சாரி மேடம். சாரி கேக்குற மாதிரி நடந்துக்காத. என்ன? என் பையன் உள்ள வச்சுட்டேன். எடுத்துட்டு கிளம்பு. ஐயோ ஐயோ, யாராவது வாங்க. என்னாச்சு? ஐயா, என்னாச்சு? ஐயா, ஐயோ, என்னாச்சு? ஐயோ, நெருப்பு. விஜய், சீக்கிரம் தண்ணி எடுத்து வா. ஐயோ, மாமா சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஊத்துங்க. என்னங்க, உங்களுக்கு ஒண்ணு ஆகலல்ல? ஏங்க உங்களுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? இந்த ரூம்ல எப்படி ஃபயர் ஆச்சு? தெரியலையே.
சார் எனக்கு அங்க பர்னிங் ஸ்மெல் வருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த டேபிள் லேம்ப் தான் சார், அதான் எரிஞ்சிருக்கு. அதை பிடிங்கிடுங்க சார். ஓகே சார். விஜய், நம்ம சீஃப் இன்ஜினியரை உடனே வர சொல்லி வீட்டோட ஒயரிங்க கம்ப்ளீட்டா செக் பண்ண சொல்லு. இனிமே இப்படி எல்லாம் நடக்க கூடாது. ஓகே மேடம். அப்படியே இந்த பெட்ஷீட் எல்லாம் மாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ண திலகா. சரி, மாத்திரலாம். வாணி, உன் கையில தீக்காயம் பட்டிருக்கு. காட்டு. பரவாயில்ல, சின்ன காயம்தான். இமீடியட்டா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண சொல்லு. ஓகே மேடம். வா வாணி.